நல்ல பேர் வச்சிருக்கிறீங்க. 10 ரூபா 10 ரூபா அப்படிப்பட்டவர் உங்க மாவட்டத்தில் விடலாமா? அவர் ஓட ஓட விரட்டுவீங்களா? அவரை மட்டும் தப்பி தவறி நீங்க விட்டுட்டீங்க, கோவை மாவட்டம் மம்போடு போயிடும். நான் ஏற்கனவே அந்த அங்க பேசும்போதே சொன்னேன், இந்த கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும். அப்போ அது கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியில் மருந்து கண்டுபிடிச்சு குணப்படுத்துறதுக்கு செஞ்சார். ஆனா இப்போ இந்த நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வந்திருக்கிற அந்த கொரோனா சாதாரண கொரோனா இல்ல, அதுக்கு மருந்தே இல்ல. அந்த வைரஸ் தாக்கப்பட்டுட்டா இந்த கோவை மாவட்டம் அதோட போயிடும். ஏன்னா கரூர்ல முடிச்சு கட்டிட்டாரு. கரூர்ல இப்ப என்ன வந்துட்டாரு, உங்க மாவட்டத்துக்கு வந்துட்டார், கோயம்புத்தூர் மாவட்டம் வந்துட்டார். இந்த அதிகாரிகள் டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி அங்க டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நல்ல மனிதராக இருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய சொந்த தொகுதி விட்டுட்டு வெளியே வருவாங்களா? நான் இப்ப 11வது முறையா எடப்பாடியில் நிக்கிறேன், 11வது முறையா நிக்கிறேன். ஆரம்பிச்சார் தொண்டாமுத்தூர்ல, ஆரம்பிச்சார் வேலுமணி நிக்கிறாரு. உன்னால நிக்க முடிஞ்சுதா? அங்க ஓட ஓட விரட்டி இங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நிக்கிறாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லிங்க, சாதாரண இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவன் மூளை படைச்சிருக்காரு, அவருக்கு தனி மூளை படைச்சிருக்காரு. அவருக்கு என்ன, எல்லாரும் நல்லது செய்யறதுக்காக ஆண்டவன் நமக்கு இறைவன் மூளை பிடிச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் தீய எண்ணம் தான் தோன்று அந்த மூளையில, வேற எதுவுமே தோன்றாது. அவர் சிந்திப்பது எல்லாமே எப்படி ஒருத்தரை ஏமாத்தலாம், எப்படி ஒருத்தரை வீழ்த்துவதற்கு என்னென்ன வழியை பின்பற்ற வேணும். என்னன்னா வீழ்த்துறது சாதாரணம் இல்ல, தவறான வழியில வீழ்த்துவது. அப்படி ஒருவர் தான் வந்து நிக்கிறாரு. தயவு செய்து வந்திருக்கிற மேட்டுப்பாளையத்தில் தான் சரி, இல்லது அவனாசியில் இருந்தாலும் சரி, கவுண்டம்பாளையத்தில் இருந்தாலும் சரி, இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சட்டமன்றத்தில் இருக்கிற மக்களை அங்க கவனத்தை செலுத்துங்க.